ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான சிவாங்கி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படங்க. படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணமான நம்ம ஹீரோயின் வீட்ல யாரோ ஒரு நபரை மர்டர் பண்ணிடுறாங்க. அவங்களே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க என்ன நடந்தது அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில் வர திடுக்கிடும் உண்மைகள் தான் மொத்த படமே. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். ஆனா இந்த படத்தோட திரைக்கதையை சீரியல் மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்தை எப்படி முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிருங்க. கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. படத்துல எனக்கு என்ன பிரச்சனையா பட்டுச்சு அப்படின்றத இந்த வீடியோவோட இறுதியில சொல்றேன். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருதுங்க. சத்யபாமா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் பேசுறாங்க. அந்த பொண்ணை வீடு பூந்து யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்றதாகவும் என்ன உடனடியாக காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேச பேச ஃபோன் கட் ஆயிருதுங்க. உடனடியாக கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு ஒரு டீமா அமுச்சு வைக்கிறாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்கு முதல்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் போயிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய க்ளூஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயுமே இன்னும் போலீஸ்காரங்க யாருமே வரல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஹெட் கேட்கிறாரு, இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்ட்டு. சாரிகா சிங் அப்படின்னு சொல்ல இவர் பயங்கர ஷாக்கா வராருங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஹெட் சொல்றாருங்க, அந்த பொம்பளை எதையுமே சீக்கிரமா ஆரம்பிக்கவும் மாட்டா முடிக்கவும் மாட்டா, இன்னைக்கு எல்லாருக்கும் சிவராத்திரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு சாரிகா சிங் அப்படின்ற இந்த வழக்கோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வராங்க. நீங்க ஒரு வாட்டி டெட் பாடியை பார்த்துட்டீங்க அப்படின்னா மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவர் சொல்றாருங்க. அந்த டெட் பாடியோட சூழ்நிலையை பார்த்து சாரிகா சிங் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. பட் அந்த டெட் பாடியை இப்போதைக்கு நம்ம கிட்ட காட்டல, புருஷன் பொண்டாட்டியோட சண்டை இப்படி வந்து முடிஞ்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி சாரிகா சிங் சொல்லிட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஹெட் சொல்றாரு, இது வரைக்கும் நாங்க இந்த வீட்ல ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், அது போக நிறைய போட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாருங்க. சரி, சிசிடிவி எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆர்டர் போடுறாங்க. சரி, இந்த சம்பவத்துல சஸ்பெக்ட் யாரு அப்படின்னு கேட்க அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஹெட் கை காட்டுறாருங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோன் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய பேர் தான் சத்யபாமா. அவ உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டைல பார்த்தாலே தெரியுது இவ தான் இந்த சம்பவத்தை பண்ணிருப்பானு. என்னோட கணிப்பு மட்டும் கரெக்ட் அப்படின்னா அடுத்த 5 செகண்டுக்குள்ள அவ என்னைய பாப்பா பாரு அப்படின்ற மாதிரி இந்த சாரிகா சிங் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. சரி, இன்வெஸ்டிகேஷனை தொடங்கலாம் அப்படின்ட்டு சாரிகா நம்ம ஹீரோயின் கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உன் பேர் என்ன, எந்த ஊரு, நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேட்க அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோனுடைய பேரு சத்யபாமா. தெய்வீக தலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஊர்ல இருந்து வந்தவங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துட்டு இருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதும் தெரிய வருது. கழுத்துல தாலியவே காணமே அப்படின்னு கேட்க நான் ஒகேஷனலா தான் வியர் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க பாரு, எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறதுலாம் பிடிக்காது, என்ன நடந்தது அப்படின்றத கிளியர் கட்டா டைரக்டா சொல்லிரு, நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட கஷ்டகாலம் அப்படின்றது அவங்களுடைய முதல் இரவுல இருந்தே தொடங்கி இருக்குதுங்க. நல்லபடியா திருமணம் நடந்து முடிஞ்சு சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடையும் பண்ணி நம்ம ஹீரோயினை உள்ள உட்கார வச்சிருக்காங்க. யூசுவலா பயணத்தா உள்ள உட்கார வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பொண்ணை அனுப்பி வைப்பாங்க. ஆனா திருமணம் முடிஞ்ச கையோட நம்ம ஹீரோனுடைய கணவர் எங்கேயோ வெளியில போயிட்டாருங்க, இன்னும் வரவே இல்ல. சாந்தி முகூர்த்தத்துக்கான டைம் ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் போன் பண்ண போன் எடுக்க மாட்டேன்றான், அதனால நீ போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் தன்னோட கணவருக்கு போன் பண்ணியிருக்காங்க. அப்பதான் கணவர் சொல்றாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் நான் வெளியே வந்தேன், நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்ல சீக்கிரமா வாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, 10 நிமிஷத்துல வந்துருவோம் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே போன் கால்லே ஒரு சவுண்ட் கேக்குதுங்க. பயங்கரமான ஆக்சிடென்ட். அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சாரிகா சிங்குக்கு ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோனை பத்தி என்கொயரி பண்ண சொல்லி இருந்திருக்காங்க. அவர் பண்ண என்கொயரியில நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுதுங்க. போன வருஷம் நம்ம ஹீரோனுடைய கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்குது. ஆக்சுவலா அந்த திருமணம் கூட நம்ம ஹீரோனுக்கு விருப்பமே இல்லாம நடந்த திருமணம். அது மட்டும் இல்லாம ஹீரோனை பத்தி விசாரிச்சா ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம், நான் வேணா அந்த பொண்ணோட சொந்த ஊர்ல போய் விசாரிக்கவா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சாரிகா சிங் சொல்லிடுறாங்க. இப்ப சாரிகா சிங் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கறாங்க, நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அவ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளோட ஃபர்ஸ்ட் நைட் கதை எல்லாமாவா நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ரெக்கார்டிங்க போட்டு டீடைல்டா என்ன நடந்தது அப்படின்றத சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோனுடைய கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனுடைய மாமியார் ஊர் முழுக்க சொல்லிட்டாங்க. அதனால எல்லாருமே நம்ம ஹீரோனை ஒரு நெகட்டிவான பொண்ணாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குங்க. அதுக்குள்ள டிவோர்ஸ் அப்ளிகேஷனும் அவங்க ஃப்ரெண்டு கைப்பட எழுதின லெட்டரும் இருக்குதுங்க. இந்த காலத்துல 100% நல்லா இருக்கிறவங்களோடயே யாரும் இருக்கிறது இல்ல, ஆனா உன்னுடைய கணவர் 50-50 சான்ஸ் தான் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட நீ எதுக்கு வாழ்ந்து கஷ்டப்படணும், உனக்கு வயசு இருக்கு, ஒரு பெண்ணுக்கு இளமை இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை,
உனக்கு அந்த இளமை இருக்கு, இளமை இருக்கும்போது உன்னோட வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கோ. அந்த லெட்டர் படிச்சு முடிச்ச உடனே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி அந்த லெட்டர் ஃபுல்லா கிழிச்சு குப்பையில போட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வெஷல் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுடைய மாமனார் கிட்ட இருந்து கால் வருதுங்க. இன்னைக்கு கோயில்ல உன்னோட புருஷன் குணமாகணும் அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் வழங்குறதா வந்து உன்னோட மாமியார் பிரேயர் பண்ணிருக்கா. ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன ஐட்டத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் வச்சிருக்காலாம், செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல பொங்கல், புளியோதரை, கொழுக்கட்டை இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு கோயில்ல கொண்டு போய் கொடுத்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் பேர்ல அர்ச்சனையும் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லோருக்குமே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அடுத்து எங்க போறது அப்படின்னு யோசனை பண்ண கோர்ட்டுக்கு போனல மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா ஆமா மறந்தே போயிட்டேன் அப்படின்னு மாமனார் சொல்றாருங்க. ஆக்சுவலா ஹீரோனுடைய கணவர் ஆக்சிடென்ட்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் மேல கேஸ் கொடுத்திருந்திருக்காங்க. அந்த வழக்கு இன்னைக்கு நடக்குது. அதனால ஹீரோயின் கோர்ட்டுக்கு போனுங்க. அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது உன் புருஷனுடைய லாஸ்ட் மந்த் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருமா, டாக்டர் கேட்டாரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எங்க எடுத்து வச்சிருக்கீங்க மாமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாமே கபோர்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு மாமனார் சொல்றாரு. சரி கபோர்டோட கீஸ் எங்க அப்படின்னு கேட்கும்போது அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் திணறிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி மாமியார் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போய் அவ 5 மாசம் ஆச்சு, பீரோ கீ கூட எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியாதா, அவெல்லாம் ஒரு மருமகளா அப்படின்னு சொல்லி ஆச்சா போச்சான்னு பயங்கரமா திட்டுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றா, வீட்டுல எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன்றா, வீட்டுல ஒரு 3வது மனுஷி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா, எங்க என்னென்ன இருக்குன்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல அப்படின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் மாமியார் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேட்டுட்டே தான் இருக்காங்க. அப்படியே அந்த சாவியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கபோர்டு ஓபன் பண்ணி நான் ரிப்போர்ட்ஸை போட்டோ எடுத்து அனுப்புறமாமா அப்படின்னு சொல்ல சரிமா அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் நம்ம ஹீரோயின்ட்ட தனியா பேசுறாரு. அத்தை திட்டினா அப்படின்லாம் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதமா, இத்தனை வருஷமா நான் அங்க இருக்கேன், எனக்கே கபோர்டு சாவியை எங்க வைப்பேன் அப்படின்றது ஞாபகத்துல இருக்காது, உனக்கு எங்க போய்மா ஞாபகம் இருக்க போகுது, அதனால நீ அதெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. மாமியார் திட்டினதுல நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. தன்னோட கணவன் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கால் பண்ணா அவர் எடுக்க மாட்டேன்றாரு, ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. சரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன், எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் ஒரு தோசை ஊத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோனுடைய பேரண்ட்ஸ் கால் பண்றாங்க. ஹீரோனுக்கு இன்னைக்கு திருமண நாளுங்க. அவங்க திருமண நாள் வாழ்த்து சொல்லிட்டு உன்னோட மாமியார் உனக்கு வாழ்த்து சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்க மாமியார் இல்லாத வீட்டுல போயிட்டு செட்டில் ஆயிட்டீங்க, அதனால உங்களுக்கு பெருசா எதுவும் தெரியறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்ட்ல பயங்கரமான நாய்ஸ் வருது. அம்மா எங்க இருக்கீங்க, ஏன் இவ்வளவு நாய்ஸ் வருது அப்படின்னு கேட்கும்போது அது அப்படின்னு சொல்லி தயங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போனை கொடுக்க அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்கறாங்க எங்க பார்க்கீங்க அப்படின்ட்டு. நாளைக்கு உன்னோட கணவனுக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால உன்னோட கணவர் நல்லபடியா குணமாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காக திருப்பதி வந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, இங்கிருந்து அவ்வளவு தூரம் கார்ல மலையில டிராவல் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரி நீங்க 2 பேரும் வீட்டுல இருந்து கிளம்பிட்டீங்க அப்படின்னா நம்ம ராக்கி என்ன அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவனை எப்படி தனியா விட்டுட்டு வர முடியும், அவனையும் கூட தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்லமா வளர்க்கக்கூடிய நாயும் போன்ல பேச வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாருங்க. எல்லா ஜாதகமெல்லாம் பார்த்து தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் உன்னோட வாழ்க்கை இப்படி மாறும்னு சத்தியமா நினச்சி கூட பார்க்கல, நீ அங்கே ஹாப்பியாகவே இல்லையேம்மா அப்படின்ற மாதிரி அழுகுறாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்லி நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்த சொல்றாங்க. இப்போ ஐயர் ஃபோன் பண்றாருங்க, பிரசாதத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எதுவுமே ரெடி பண்ணல ஐயரே, ஏன்னா க்ரோசரிஸ் எல்லாம் இவங்க ஆர்டர் பண்ணி இருந்திருக்காங்க, எதுவுமே இப்போ வரைக்கும் வரவே இல்லை, அது எப்போ வந்து எப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே எடுத்துட்டு வருது, அதனால ஒன்று பண்ணுங்க நீங்களே எல்லா வேலையுமே பண்ணிருங்க, நான் பேமெண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஐயரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 13,000 ரூபாய் அனுப்பிச்சு விட சொல்றாரு. நம்ம ஹீரோனும் அந்த அமௌண்ட்டை போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய ஆஃபீஸ்ல இருந்து கால் வருதுங்க. நம்ம ஹீரோனுடைய மேனேஜர் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுட்டாங்க, எந்த ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனுமே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு ஹீரோனை பத்தி நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் எம்டி கிட்ட சொல்லி ஹீரோனோட வேலையை காலி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோன் எம்டி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கால்ல கனெக்ட் ஆகுறாங்க. ஏமா என்ன பிரச்சனை, எதனாலமா சொல்லாம கொள்ளாம லீவ் எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்க நான் அப்படியெல்லாம் லீவ் எடுக்கக்கூடிய பொண்ணே இல்ல சார், நான் ப்ராப்பரா மெயில் பண்ணிட்டு தான் லீவ் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மேனேஜர் கிட்ட அவங்க மெயில் பண்ணிட்டு தான் சொல்றாங்க, நீ மெயில் செக் பண்ணி அப்படின்னு கேட்கும்போது அது வந்து அப்படின்ற மாதிரி மேனேஜர் திணறாருங்க. அப்பவே எம்டிக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கு இந்த பொண்ணுக்கும் ஆகிறது இல்லை அப்படின்னு ஆஃபீஸில் இருக்கிறவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. பர்சனல் வேற ஒர்க் வேற, தேவையில்லாம ஒருத்தங்களை பற்றின நெகட்டிவான விஷயங்களை என்கிட்ட போட்டு கொடுத்து அவங்க வேலையை காலி பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு மேனேஜர் பிடிச்சி கண்டபடி திட்டிட்டு நீ உன்னோட லீவ் எடுத்துக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் லைனை விட்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கீர்த்து கிட்ட இருந்து கால் வருது, ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்ல உனக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோனுக்கு கல்யாணம் நடந்த அதே டைம்ல தான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் திருமணம் நடந்திருந்திருக்குது. நீ தான் எனக்கு விஷ் பண்ணல, ஆனா நான் கரெக்டாக ஞாபகம் வச்சு விஷ் பண்ணிட்டேன் பார்த்தே அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான்
நான் நைட்டே கால் பண்ணினேன், உன்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபோனை எடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஆக்சுவலா எல்லாம் நல்லபடியா நடந்திருந்தா உனக்கும் இன்னொரு ஒரு குழந்தை இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போகுது. அந்த நேரம் பார்த்து ஃப்ரெண்டோட குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது. குழந்தை அழுவுது பாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ போய் குழந்தைய பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோனுடைய மனசுக்குள்ள அந்த ஃபீலிங் இருந்துட்டு தாங்க இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அட்டன் பண்ணா நம்ம ஹீரோனுடைய மேனேஜர் தான் கால் பண்ணி இருந்திருக்கான். என்னை பத்தி எம்டி கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் உங்களை பத்தி தவறாலாம் போட்டு கொடுக்கல, நான் ப்ராப்பர் கம்யூனிகேஷனோட தான் லீவ் எடுத்தேன், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, மெயில் பண்ணா கால் பண்ண சொல்லியிருக்கிறேன், நீ பண்ணே அப்படின்னு கேட்கும்போது, நான் கால் பண்ணேன், ஏன்னா வெயிட் பண்ண சொன்னீங்க, அதுக்கப்புறமும் கால் பண்ணேன், மறுபடியும் வெயிட் பண்ண சொன்னீங்க, அதுக்கப்புறம் மெசேஜும் போட்டேன், நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்றான். அப்பவே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஹீரோன் ஓப்பனாவே சொல்லிடுறாங்க, நீ என்கிட்ட என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு தெரியாமலாம் இல்ல, நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது, நீ ஒரு முறை இல்ல 2 முறை என்கிட்ட ட்ரை பண்ணி இருந்திருக்க, நீ நினைச்சதை அடையணுன்றதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதுல இருந்து எப்படி நான் தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. நீ என்ன நினைச்சாலும் என்கிட்ட வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. அதுக்கு இந்த மேனேஜர் சொல்றாரு, இது வரைக்கும் என்னைய பயங்கரமா திட்டுன பொண்ணு, அடிச்ச பொண்ணு அப்படின்னு எல்லோரும் ஒரு கட்டத்துல என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி நீயும் என்னோட வழிக்கு வருவ அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நீ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போகல அப்படின்னா உன்னோட ஃபேமிலியை வந்து தொல்லை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபேமிலியை காரணம் காட்டி என்கிட்ட எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கிடலாம் அப்படின்றதெல்லாம் நினைச்சு கூட பாத்துறாத, நான் சாதாரண ஆள் கிடையாது, சத்யபாமா அப்படின்னு சொல்ல, சத்யபாமானா என்ன சுனாமியா, எல்லாருக்குமே ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், உன்னோட வீக் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்த்து நான் அதுல கை வச்சேன்னு வையேன், கண்டிப்பா நீ என்னோட வழிக்கு வந்துருவ அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் மிரட்டுறான். ஹீரோன் சொல்றாங்க, என்ன மட்டும் இல்ல ஆபீஸ்ல வேற எந்த பொண்ணுங்க கிட்ட நீ வம்பு வச்சுக்கிட்டாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை தாளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோனுடைய மனசுக்குள்ள இது ஓடிட்டு தான் கைஸ் இருக்குது, வீக் பாயிண்ட்ல கை வைக்கிறேன்லாம் மிரட்டுறானே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க, நீ அந்த மேனேஜரை என்னன்னு சொல்லி திட்டின, அவன் ஒரு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட மட்டும் இல்ல ஆபீஸ்ல வேலை பார்க்குற மற்ற பொண்ணுங்க கிட்ட நீ வம்பு வச்சுக்கிட்டாலும் உன்னை தாளிச்சிருவேன்னு மிரட்டி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையிலேயே நீ கிரேட் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க ஆர்டர் பண்ண க்ரோசரிஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே வாங்கி உள்ள வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய மாமனார் கால் பண்றாருங்க, மறந்தே போயிட்டமா, இன்னைக்கு உன்னோட வெட்டிங் டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி வெட்டிங் டேன்னு சொல்லிட்டு இரு உன்னோட மாமியார்கிட்ட ஃபோன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமியார் பாத்தீங்கன்னா விஷ் பண்ணாம நம்ம ஹீரோனை பிடிச்சி கண்டபடி திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினால தான் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் பக்கத்துல இருந்து சொல்றாரு, நீ எதுக்கு அவளை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்க, ஆக்சிடென்ட் ஆன நாள்ல இருந்து உன் பையனை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி விட்டு பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டது எல்லாமே அந்த பொண்ணு தான், நீ அந்த பொண்ணு இப்படி குறை சொல்லி திட்டிட்டு இருக்கிறது நல்லா இல்ல, உன்னை விஷ் பண்ண தானே சொன்னேன், ஒழுங்கா விஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு மாமியார் போனை வாங்கி விஷ் பண்றதுக்கு முன்னாடி வீட்டை கிளீன் பண்ணிரு, மளிகை ஜாமான்லாம் அடுக்கி வச்சிரு, அதுக்கப்புறம் வெஷல் வாஷ் பண்ணிரு, வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டுரு அப்படின்ற மாதிரி வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்ல சொல்ல எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் களைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வேண்டாம் வெறுப்பா கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மாமியார் மேல இருந்த கோவத்துல எல்லாத்தையுமே கசா முசான் போட்டு வச்சிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களே எல்லாத்தையும் பக்காவா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருதுங்க, இன்னைக்கு கோர்ட்ல வழக்கு நடக்குது இல்லையா, அதனால உன்னோட மாமியார கோர்ட்டுக்கு வர சொல்லு, அந்த குடும்பத்தினர்கள் வந்து காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, நம்ம விட்டுறவே கூடாது, அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட வாழ்க்கையை பத்தி ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கா நம்ம ஹீரோன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழல, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்ற, வேற வாழ்க்கையை வாழலாம்ல, ஆக்சுவலா நீ காலேஜ் படிக்கும்போது அர்ஜுன் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, உங்க 2 பேர்த்தோட லவ் மேட்டரை பார்த்து எல்லோருமே பொறாமப்படுவோம் தெரியுமா, ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேரும் லவ் பண்ணீங்க, கடைசியில என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீங்க 2 பேரும் பிரேக்கப் ஆயிட்டீங்க, நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்ட, ஆனா அவன் இன்னும் உன்னை நினைச்சிட்டே தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு, உங்க 2 பேர்த்துல யாரோட மிஸ்டேக்னு எனக்கு தெரியல, ஆனா இப்ப 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்காம அவனும் கல்யாணம் பண்ணிட்டு நீயும், நான் அர்ஜுனோட நம்பர் அனுப்புறேன், ஒரு தடவை நீ அவன்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை ஃபோர்ஸ் பண்றாங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அவங்க ஃப்ரெண்டு சொன்னது எல்லாத்தையுமே யோசனை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோன் வந்து இந்த வாழ்க்கையை வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. காதலிச்சோம் பிரேக்கப் ஆயிடுச்சு, அவன் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, கல்யாணம் பண்ணாம இருந்தா எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இருக்கிறாங்க. ஹீரோனோட கணவரை ஆக்சிடென்ட் பண்ண அந்த நபரோடைய அம்மா கால் பண்ணி ஹீரோன்ட்ட பேசுறாங்க. ஹீரோன் ரொம்ப கோவமா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோவப்படாதமா, என் பையன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அன்னைக்கு ஓடியெல்லாம் போக கிடையாது, உன்னோட கணவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாமா, அவன் ரொம்ப நல்லவமா, தயவு செஞ்சு அவன் மேல கேஸ்லாம் எதுவும் போட வேண்டாமா, அவன் வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோன் யோசனை பண்றாங்க. ஆமா இல்ல, அவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடணும்னு நினைச்சிருந்தா கூட ஓடி இருக்க முடியும், ஆனா அவன் ஓடாம ஹீரோனோட கணவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்திருக்கான், கூடயே இருந்திருக்கான், அதனால அவனோட லைஃப் நமக்கு எடுத்துற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோன் லேப்டாப் எடுத்து மெயில் அனுப்பிச்சிடுறாங்க, இந்த மாதிரி நான் அந்த கேஸை வித்ட்ரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோனுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த அர்ஜுனோடைய நம்பரை அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த நம்பரை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு
அர்ஜுனுக்கு கால் பண்ணணும்னு தோணுது, காலும் பண்ணிடுறாங்க. பார்த்தா அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறாரு போல. அர்ஜுன் கிட்ட பேசும்போது அப்பதான் சொல்றாரு, நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்பதான் இவங்க 2 பேருக்கும் எதனால பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம கிட்ட புரிய வைக்கிறாங்க. காலேஜ் படிக்கும்போது இவங்க 2 பேரும் நல்லபடியா தாங்க காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்களோட காதல் விஷயத்த வீட்டுல பேசலாம் அப்படின்னு முன்னெடுக்கும் போது அந்த டைம்ல அர்ஜுன் வரவே இல்லை. அதனால நம்ம ஹீரோயினோட வீட்டுல பாத்தீங்கன்னா நான் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படிதான் நம்ம ஹீரோனுக்கும் அர்ஜுனுக்கும் பிரேக்கப் ஆயிருந்திருக்குது. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படி இப்படின்லாம் வீரவாசனம் பேசிட்டு கடைசியில என்னை ஏமாத்திட்டு தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அர்ஜுன் சொல்றாங்க இவங்களோட லவ் மேட்டரை நம்ம ஹீரோயின் போய் அவங்க வீட்டில் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அர்ஜுனோட வீட்டில் பாத்தீங்கன்னா இவங்க லவ்வுக்கு எகென்ஸ்டா இருந்திருக்காங்க. இதனால அர்ஜுனுக்கும் அர்ஜுனோட அப்பாக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு பெரிய சண்டையா மாறிடுச்சு. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் தொடர்ச்சியா கால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அர்ஜுன் போனை எடுக்கல. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தையெல்லாம் போய் நம்ம ஹீரோயின் கிட்ட டைரக்டா சொல்லிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவசரமா நம்ம ஹீரோனுக்கு வேற ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்த விஷயங்க. ஆக்சுவலா அர்ஜுன் ஏமாத்திட்டான் அப்படின்ற அந்த கோவத்துல ஹீரோனுடைய அப்பா காட்டின மாப்பிளைக்கு ஹீரோன் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பாத்தீங்கன்னா கள்ளங்கபடம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அர்ஜுன் சொல்றாரு, உன்னை நினைக்காத நாளே கிடையாது, நான் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கிட்டலாம் உன்னை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன், உன்னோட வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோன் சொல்றாங்க, பரவாயில்லையே எல்லாமே தெரிஞ்சு ஒரு மெசேஜ் ஒரு கால் கூட பண்ணி எனக்கு டிஸ்டர்பே பண்ணல, உண்மையிலேயே நீ ஒரு ஜெம்மு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு கோவமே வரலையே அப்படின்ற மாதிரி கேட்க அர்ஜுன் சொல்றாரு, யூஸ்வலா பசங்க லவ் பண்ண பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் கூட இருப்பேன், அதை மட்டும் நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் படுத்தவங்க தன்னையே அறியாம தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோடைய அத்தை கிட்ட இருந்து கால் வருது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. என்னாச்சு அத்தை அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஆபரேஷன் நடக்காதாமா, வீட்டுல நீ ஒருத்தி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோன்னு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு அத்தை வாய்க்கு வந்த வழியெல்லாம் திட்டுறாங்க. ஹீரோனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலங்க. அதுக்கப்புறம் மாமனார் பேசும்போது தான் தெரிய வருது, ஹீரோனோட ஆபீஸ் மூலமா தான் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி இருந்திருக்காங்க. ஹீரோனோட கணவர் ஆபரேஷனுக்கு, பட் அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகாது, உடனடியா பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்லிட்டாங்க. ஏன் திடீர்னு இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்ம ஹீரோன் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டா இன்சூரன்ஸ் இன்வாலிட்னு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி ஃபர்தரா விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இன்சூரன்ஸ்ல நேம் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பரா தான் இருந்தது, திடீர்னு எப்படி வந்து நேம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வருதுங்க, நம்ம ஹீரோனுடைய மேனேஜர் தான் இந்த வேலைத்தனத்தை பார்த்துட்டு இருந்திருக்கான். எதற்காக அப்படின்னா இந்த மேனேஜர் நம்ம ஹீரோன் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போனா மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸை ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணுவேன், இல்லாட்டி என்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உன்னோட கணவனை குணப்படுத்த முடியாமே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இப்படிதான் உன்னால இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது, நீ அவ்வளவு அழகா இருக்க, அதனாலதான் உன்னை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரிலாம் பண்ண என்னோட புருஷனை என்னால காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் எப்படி என்னோட புருஷனை காப்பாத்துறேன்ற மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோன் பதிலுக்கு மிரட்டிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ ஒரு 20 லட்சம் ரூபாய் கிட்ட ஆபரேஷனுக்கு கட்ட வேண்டியதா இருக்குதுங்க. ஹீரோன் கிட்ட பெருசா பணம் இல்ல. அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, தரிசனம் எல்லாம் முடிஞ்சு கிளம்பிட்டோமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோன் விஷயத்த சொல்றாங்க. அப்பா கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்குன்றாரு, இப்போ நீங்க பதட்டப்படாதீங்க, வீட்டுக்கு போயிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதே சமயம் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல கால் பண்ணி கேட்கறாங்க. பேங்க் பாத்தீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்றதுக்கு 3 ல இருந்து 4 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு அவ்வளவு டைம் இல்ல அப்படிங்கும்போது கோல்டு இருந்ததுன்னா உடனடியாக ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆல்ரெடி இவங்க கோல்டை வச்சு லோன் எடுத்திருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாம போயிருதுங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றாங்க, உன்னால 20 lakhs அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. இங்க பாரு, இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, இந்த டாக்டர்ஸ்க்காக தான் நம்ம 1 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ இவங்களும் போயிட்டாங்க அப்படின்னா நம்மளால உங்க கணவனை ஆபரேஷன் பண்ணி சரி பண்ண முடியாம போயிரும், ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ மாமியாரும் பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோனை கண்டபடி திட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் அவங்க சர்க்கிள்ல எல்லார்கிட்டயுமே காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இந்த மேனேஜர் ஃபோன் பண்ணி, நீ எல்லாத்திட்டையும் பணம் கேட்டீங்கன்னா 5-10 கொடுத்துட்டு இருப்பாங்க, இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி அதை எப்படி நீ வந்து 20 லட்சமா மாத்துவ, அதனால நீ என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ, எல்லா பிரச்சனையும் நான் கிளியர் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி சொல்லியிருந்தான் இல்லையா ஹீரோனோட வீக் பாயிண்ட்ல கை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோனோட கணவர் தான் வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சூரன்ஸ்ல கை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க மூலமா பணம் கொடுக்குறவங்களோட கான்டாக்ட் கிடைக்குது. பட் அவங்க இன்ட்ரெஸ்ட்டை விட வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் காட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, எவனை பார்த்தாலும் பொண்ணுங்க விஷயத்துல வீக்கா இருக்கானுங்க, அந்த பணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோனுடைய மாமியார் ஃபோன் பண்ணி, நீ யாரை கேட்டு வந்து கேஸை வாபஸ் வாங்கின, எங்களை அவமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கீர்த்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி கிட்ட நீ பேசிப்பாரு, எம்டி கொஞ்சம் நல்ல மனுஷன் தான், ஒரு வாட்டி பேசிப்பாரு, ரிக்வஸ்டா கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி ஃபோன் நம்பர் வாங்கி நம்ம ஹீரோன் பேசுறாங்க. சரிமா, நீ வந்து ஒரு 50% அமௌண்ட்டை கட்டிரு, பேலன்ஸ் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வரைக்கும் அரேஞ்ச் பண்ண பணத்தை எல்லாம் கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க.
இந்த ஒரு சூழ்நிலையில அப்பா அம்மா கிட்ட இருந்து கால் வருதுங்க. அப்பா பேச பேச அப்படியே சிக்னல் வீக் ஆகி அப்படியே போன் கட் ஆகுதுங்க. அந்த டைம்ல பதட்டத்துல வாட்டர் பாட்டில கீழே போட்டு வாட்டர் பாட்டில் உடஞ்சு ஹீரோனுடைய கால்லயும் பாத்தீங்கன்னா காயம் ஆயிருதுங்க. அதுக்கு கட்டை போட்டுட்டு போனை தேடுறாங்க. அப்பதான் தெரிய வருது போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, கீழே விழுந்து அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லேப்டாப் ஆன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணும்போது தான் தெரிய வருது, இவங்க திருப்பதியில இருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஃபிளட்ல வசமா மாட்டிக்கிட்டாங்க. ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆள் இல்லாம இவங்க காருக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா லேப்டாப் மூலமாவே ரெஸ்கியூ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்கள போய் ரெஸ்கியூ பண்ண சொன்னா அங்க ஆள் பற்றாக்குறை காரணமா போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அவங்க அப்பா அம்மாக்கு போனை போட்டு தைரியமா இருக்க சொல்லிட்டு திருப்பதியில இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்கறாங்க. அந்த ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா வெள்ளத்துல சிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்பாவோடைய தம்பிக்கு போன் பண்றாங்க. சித்தப்பா இந்த மாதிரி அம்மா அப்பா வந்து ஃபிளட்ல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதாட்டு இருக்குதுங்க. அதனால சித்தப்பா வந்து எனக்கு அண்ணன் தம்பின்லாம் யாரும் கிடையாது, அவங்க இருக்காங்களா போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய மாமனார் போன் பண்ணி உன்னோட மாமியார் வேற உன்னை பயங்கரமா திட்டிகிட்டே இருக்கிறாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி அம்மா அப்பா வேற திருப்பதி ஃபிளட்ல மாட்டிட்டாங்க, நான் எப்படியாவது அவங்களை ரெஸ்கியூ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணும்போது அப்பா அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய பைப்பை பிடிச்சிட்டு எப்படியோ நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த மேனேஜர் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இன்னும் ஒன்னும் கெட்டு போல, நீ மட்டும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறேன்னு சொல்லு, உன்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்ட்டு. அது மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வரைக்கும் நான் சைலண்டா இருந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கல, உன்னோட ஃபேமிலி லைஃபையே நான் காலி பண்ண போறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா ஃபோன் பண்ணி ஹீரோன் கிட்ட அழுகுறாரு, வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வழியா பைக் எடுத்து வந்தவர் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட போனை கொடுக்க சொல்லி நம்ம ஹீரோன் வந்து தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அவர் சொல்றாரு இந்த மாதிரி என்னோட பைக் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பைக் போனா பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு புது பைக் வாங்கி தரேன், தயவு செஞ்சு என்னோட அம்மா அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல நான் கண்டிப்பா அந்த பைக்கை வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. அந்த நபரும் பைக்குக்காகலாம் இல்ல மனிதநேய அடிப்படையில் நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பாவை அந்த நபர் காப்பாத்திடுறாரு. பட் அவங்களுடைய நாய் ராக்கியை காப்பாற்ற முடியாம போயிருதுங்க. அதை நினைச்ச ஒரு பக்கம் நம்ம ஹீரோன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லோருக்கிட்டையுமே பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு அந்த 50% அமௌண்ட்டை பே பண்ணிடலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடிச்சா ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி சர்ஜரிக்கான மொத்த பேமெண்ட்டும் பே பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க தப்பா செக் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், நான் நம்பர் சொல்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க சொல்றாங்க அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபர் பே பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அர்ஜுன் ஹெல்ப் பண்ணியிருக்கானா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பாவை காப்பாத்தின அந்த நபர் கால் பண்ணி நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பாவை காப்பாத்தியாச்சு அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, அந்த காப்பாத்தின நபர் வேற யாரும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோன் அவங்க சித்தப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க இல்லையா, அவங்களுடைய பையன் தான். குடும்ப விவகாரத்தினால ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிருந்தது இல்லையா, சோ இந்த நபர் பாத்தீங்கன்னா அவரை காப்பாத்தி அவங்க வீட்லயே கொண்டு போய் வச்சிருந்திருக்காரு. அதனால குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருச்சுங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஆனா பைக் வாங்கி தரேன்னு சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாடி பைக் உன் வீட்டுல நிற்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டுக்கான ஆபரேஷன் வேலை ஹாஸ்பிட்டல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் கிட்ட இருந்து கால் வருது. அர்ஜுன் பண்ண உதவிக்கு நம்ம ஹீரோன் ரொம்பவே நன்றி சொல்றாங்க. அர்ஜுனும் பாத்தீங்கன்னா நல்லபடியா ஆபரேஷன்லாம் நடக்கும், எதை பத்தி கவலைப்படாது அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. ஸோ இப்பவும் பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு எண்ணமும் இல்லாம தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது, நீ எங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதே மீதியும் பண்ணிட்டு இருக்காத, அவன் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கான், நானும் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அப்பதான் ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது. இந்த மாதிரி நம்ம ஹீரோயினோடைய மேனேஜர் இருக்கிறான் இல்லையா, அவனை பாக்குறதுக்காக ஆஃபீஸ்க்கே ஒய்ஃப் வந்து செருப்பால் அடிச்சு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா அவன் என்கிட்ட என்ன மாதிரி எல்லாம் பேசினா அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய மனைவிக்கு நான் தான் அமுச்சு வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதனால அவன் வசமா வீட்டுல மாட்டிட்டான், இதுக்கு காரணமா இருந்தா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஆபரேஷனுக்கு எடுத்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இவன் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோனோட மானத்தை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோனோடைய மாமியார் வந்து வாங்குன்னு வாங்கி விட்டுட்டாங்க. எங்கிட்டயே வந்து என்னோட மருமகளை பத்தி நீ தப்பா பேசுறியா, என் மருமக எவ்வளவு பெஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மாமியார் நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டாலும் நம்ம ஹீரோனோடைய எல்லா நற்குணங்களையும் அந்த மேனேஜர் கிட்ட சொல்லி பெருமைப்பட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேனேஜரை அந்த இடத்துல இருந்து அடிச்சு விரட்டி விட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் யோசனை பண்றாங்க, பரவாயில்ல நம்ம மாமியாருக்கு நம்ம மேல பாசம் இருக்கதான் செய்யுது, அவங்க நம்ம கிட்ட காட்டுறது இல்லை அப்படின்ட்டு. எப்படியும் இந்த மேனேஜர் நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு இங்கே தான் வருவான்,
பாத்திரலாம், இன்னைக்கு 2ல 1 பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் ரெடியாக தான் இருக்கிறாங்க. இந்த மேனேஜர் மாஸ்கை போட்டுட்டு நம்ம ஹீரோனுடைய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கும் இந்த மேனேஜருக்கும் இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி ஹீரோனை பாலியல் ரீதியாக வன்புணர்வு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் குத்து வழக்கில் போய் விழுந்துடுறான். குத்து வழக்கு சொருகுனதுனால ஸ்பாட்லேயே இந்த மேனேஜர் காலி. இந்த வழக்கு விசாரணை தான் இப்போ பிரசன்ட் சுச்சுவேஷன்ல நடந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்துலலாம் என்கொயரி பண்ணி இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பொண்ணு நல்லவதான், இந்த பொண்ணுக்கு தேவையில்லாம இந்த மேனேஜர் தொல்லை கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ இந்த பொண்ணு தன்னை தற்காத்துக்கிறதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணியிருக்கிறா, அதனால தான் இந்த மர்டர் நடந்திருக்குது. ஸோ இது மர்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே கேஸை போடலைங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தெரியுங்க அந்த மேனேஜர் ஆக்சிடென்டலாம் சா கிடையாது, நம்ம ஹீரோயின் எடுத்து ஒரு சொருகி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது தெரிஞ்சும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நம்ம ஹீரோயினுக்கு தண்டனை வாங்கி தராம விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால அவள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவளை நான் நிரபராதியா மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்துல எனக்கு பிரச்சனையாப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே செல்போன் கான்வர்சேஷன்லயும் ஒரு ஆளை காமிச்சுமே படத்தை முடிச்சிருந்திருப்பாங்க. கொஞ்சம் விஷுவலான காட்சிகளை வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கதை போயிருந்திருக்கும். ஸோ திரைக்கதையில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.